ஹாய் மக்களே, சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கீங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க. ஒரு 24 feet ரோடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு கேட் போட்டிருக்காங்க. எலிவேஷனும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் சூப்பராக இருக்குங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சோக் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 24 feet ரோட்டில் உங்களுக்கு ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பார்த்த ஒன்று பிடிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. வாங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு இந்த பற்றிய ஃபுல் வீடியோ பார்ப்போம். உள்ள என்ட்ரானோட கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் டைல் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிராஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ரோடோட எண்டோட ப்ராப்பர்ட்டின்றதுனால நீங்கள் வெளியிலேயும் உங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கு ஃபெசிலிட்டிஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய காரே கூட நிறுத்தலாம், ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. மேலே வந்து அழகாக ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியாவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு 2 டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எஸ்எஸ்ல வந்து அழகாக ஒரு சேஃப்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வுட் டெக்ஸ்சரில் உங்களுக்கு வந்து இதுவும் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 lakhsங்க. 822 square feet ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு 1600 square feet வந்து பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்விட்ச் பற்றி இப்போ சொல்லணுங்க, சின்ன விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே லேட்டஸ்ட்டு பிராண்டட் ஸ்விட்சஸ் தாங்க. ஆங்கர் ரோமா அது மாதிரி உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் ஒயர் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனர் லைட் எவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லுக்கில் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீக்கில் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டபுள் டோராக கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல சிங்கிள் டோர் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குன்ட்டு டபுள் டோரில் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோட நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலு. ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டு ஃபால் சீலிங்கும் நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து மேலே வந்து ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், ஃபுல்லாகவே கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் நல்ல ஒரு லென்த்தியான ஒரு கர்டன் போட்டிருக்காங்க. கர்டனும் வந்து ஃபுல்லாகவே சாட்டினில் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஒரு சாட்டின் லுக் இருக்குங்க. இதை திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்து விசிபிளாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு லுக்கில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு அழகான ஒரு லைட் செட்டப்பில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து செப்பரேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனோட ஃபுல் வியூங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் கிச்சன். அதே மாதிரி லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமும் அப்டேட்டடாக பண்ணியிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட்டான ஒரு டேப்புங்க. எந்த இடத்துல கூட நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஃபிட்டிங் தாங்க. ஸோ ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேரிங் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டில் இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து இது ஒரு லேட்டஸ்ட்டு இதுங்க மாடலுங்க. ஒரு பெரிய ப்ரொஃபைல் ஹேண்டில், இங்கே ஒரு பெரிய ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரே அதெல்லாம் வைக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவும் க்ளோஷரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் க்ளோஷரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த சாஃப்ட் க்ளோஷர்லாம் தெரியும். ஏன்னா நம்ம டக்குன்னு அடித்தோடனே போய் தள்ளினோடனே போய் அடிக்குங்க ஒரு சிலதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமாகவே நல்ல ஒரு சாஃப்ட் க்ளோஷரில் இருக்குங்க. இதுவும் பார்க்கறது நல்லா இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு, அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமாக குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸ்பைஸ் ரேக்கையும் ஃபுல்லாகவே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு ஹைட்ராலிக் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ஹைட்ராலிக்குங்க. ஸோ க்ளோஷரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க.
ஸோ ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்குங்க. ஸோ ஸ்பைஸ் ரேக்கில் என்ன வச்சோம், என்ன வச்சுருக்கோம், எங்கே வச்சுருக்கோம் தேடணும்னு தேவையில்லைங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பைஸ் ரேக்கில் அழகாக வச்சுருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட்டு, இதுலேயும் வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ப்ரொவிஷனும் அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக்குக்கு போகிற மாதிரி ஒரு டோருங்க. அது வந்து வாட்டர் ப்ரூஃபில் இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரில் போட்டு கொடுத்துருவாங்க, சேஃப்டி கிரில். இந்த சைட்லேயும் ஒரு சேஃப்டி கிரில் வந்துருங்க. ஸோ ஸ்பேஷியஸு உங்களுக்கு செட் பேக் வந்து நல்லா வந்து எல் டைப்பில் உங்களுக்கு வந்து செட் பேக் இருக்குங்க. கிச்சன் பார்த்தாச்சு, ஹால் பார்த்தாச்சு. வாங்க கீழே இருக்க ஒரு பெட்ரூம் பார்த்துக்கலாம். ஸோ ஹால் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. அது பார்க்கணுன்னா இந்த நாள் போதாது, ஃபுல்லாகவே பார்த்துட்டே இருக்கலாம் இந்த அழகு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூமோட டோருங்க. இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் லாக் எல்லாமே வந்து யூரோப்பா காத்ரேஜ் லாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டபுள் கலர் ஷேடில் இந்த இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10x11 சைஸில் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதில் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் இருக்குங்க. டைல்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு க்ளவுடு மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே ஒரு க்ளவுடியாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வானத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஃபிட்டிங் எல்லாமே ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் வந்து கிராம்ப்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட்டும் நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில். இங்கே வந்து கீழே வந்து கபோர்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் வந்து யூட்டிலிட்டி கபோர்ட் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிவியோட இதில் தனியாகவே வந்து செப்பரேட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மார்பிள் ஃபினிஷில் நல்ல ஒரு பேக்கில் ஒரு ஃபுட் பேனல் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க. ஸோ காமன் டாய்லெட்டுக்கு போகிற வழி இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இன்வெர்ட்டருக்கு யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து காமன் டாய்லெட்டு. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங். உங்களுக்கு இது வந்து ஹெல்த் வேர்னுவாங்க, அது மாதிரி ஒரு இதுவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இதுதான் நம்ம வந்து படிக்கட் பார்க்குறோங்க. இந்த படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் வச்ச மாதிரி இந்த படிக்கட் இருக்குங்க. பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து இப்போது நடந்து போகிறோம், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிரானைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே அழகாக கிரானைட் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிசைனர் லைட்டும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க வீடு மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து க்ரோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெப்ஸுங்க. இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு. மறுபடியும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே கிளாஸ் இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனர் லைட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோர் பாருங்கள், இது நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குங்க. இதில் டபுள் கலர் ஷேடில் இங்கே வந்து பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.5க்கு ஒரு 16 சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு பிவிசியில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் கிளாஸுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஷவர் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 7 சைஸில் வென்டிலேஷனோட அழகாக இருக்குங்க. வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம்.
அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இந்த வீட்டோட 3வது பெட்ரூம்ங்க. இந்த டோரும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகாக இருக்குங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே பர்பிள் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லைட் பர்பிள், டார்க் பர்பிள் இந்த காம்பினேஷனில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தாங்க. மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. பெரிய விண்டோ தாங்க, ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இதோட டோரும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5x7 சைஸில் இந்த வென்டிலேஷனோட பெரிய ஷவர் வச்சு உங்களுக்கு வந்து இந்த வாஷ் மிஷினோட அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க இந்த வீட்டோட ஃபுல் ஹைலைட்டே இந்த பால்கனி தாங்க. பாருங்கள், பால்கனியில் ஒரு கிராஸ் மேட் போட்டு எவ்வளோ அழகாக ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு, சாரி இந்த பால்கனி. நல்ல ஒரு இங்கே வந்து ஒரு கேரளா டைப்பில் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கிளாஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இதோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக நல்லா வந்து ப்ரீமியமாக வந்து சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து ரோட் சைடு வியூ. ரோட் சைடு வந்து 24 ஃபீட் ரோடுங்க. அந்த பில்டிங் வரைக்கும் ரோடுங்க. ஸோ அதனால் இதில் வேணுனாலும் வெளியில் ஒரு 2 கார் வச்சுருக்காங்கன்னா ஒரு கார் நம்ம வந்து வெளியில் கூட நிறுத்திக்கலாம். இந்த சென்டர் மார்க் வந்து 2 பேருக்கும் டிவைட் பண்ணலாம். அந்த சைடு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான். இதில் இந்த வீடு தவிர இன்னும் 2-3 வீடு சின்ன சின்ன சைஸில் இருக்குங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்கிற பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த லைட்டோடைய செட்டப் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வந்து ப்ரீமியமாக வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த லைட்டு. ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் செலக்ட் பண்ணி அழகாக வந்து பார்த்து பக்காவாக வாங்கியிருக்காங்க. அதுதான் இதில் விஷயமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சொல்லிக்கிறேன்.